அவனியாபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தயார். 6099 காளைகளும் 1784 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க முன்பதிவு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறை. அவனியாபுரம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 10 டாஸ்மாக் கடைகளும் நாளை மூடல். மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு பார்வையாளர்களுக்கான மாடம் தயார். வாடிவாசல் புதுப்பிக்கப்பட்டு 2 அடுக்கு வேலிகள் அமைப்பு. தொடர் விடுமுறையொட்டி பழனி முருகன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள். திருச்செந்தூரில் காவடி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். பொங்கல் பண்டிகையொட்டி தோவாளை, திண்டுக்கல் மலர் சந்தைகளில் பூக்கள் விலை உயர்வு. மல்லிகை கிலோ 4000 ரூபாய்க்கும், முல்லை 2000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனி, புகை மூட்டம். முன்னே செல்லும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் அவதி. போகி பண்டிகையால் சென்னையில் காற்று மாசு அதிகரிப்பு. அதிகபட்சமாக பெருங்குடியில் 287 என்ற அளவுக்கு காற்றின் தரக்குறியீடு பதிவு. கடும் புகை மூட்டத்தால் சென்னையில் விமான சேவை பாதிப்பு. விமானங்கள் தரையிறங்க முடியாததால் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. பழைய பயனற்ற பொருட்களை எரித்து போகி பண்டிகையை வரவேற்ற மக்கள். சிறுவர் சிறுமிகள் வீடுகள் முன்பு மேளம் கொட்டி உற்சாகம். பொங்கல் சிறப்பு பேருந்துகள் மூலம் நேற்று ஒரே நாளில் 4,34,000 பேர் பயணம். கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையில் பயணம். கோயம்பேடு சிறப்பு சந்தையில் பொங்கல் பொருட்கள் விற்பனை விறுவிறுப்பு. மஞ்சள் கொத்து, இஞ்சி, கரும்புகளை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்லும் மக்கள். குன்னூரில் ரயில் தண்டவாளம் வழியாக வழிதவறி நகருக்குள் நுழைய முயன்ற யானை கூட்டம் விரட்டியடிப்பு. யானைகள் முகாமிட்டுள்ளதால் மலைப்பாதையில் வாகனங்களை அதிவேகத்தில் இயக்க வேண்டாம் என அறிவுறுத்தல். இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை இன்று தொடங்குகிறார் ராகுல் காந்தி. மணிப்பூரிலிருந்து மும்பை வரை 14 மாநிலங்கள் வழியாக பயணம். இந்தியா ஆப்கான் அணிகள் இடையே இன்று 2வது T20 போட்டி. தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் ஆயத்தமாகும் இந்தியா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.